நம்முடைய உயிருக்கும் மேலான நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபே தாபீன்கள், உலமாக்கள், வலிமார்கள், இறைநேசர்கள், இமாம்கள், உப்பாதுகள், ஹுஜ்ஜாதுகள், உம்மாறுகள், சாலிஹீன்கள், சித்திகீன்கள், சுஹதாக்கள், நல்லோர்கள், நாதாக்கள், தாயிகள் அனைத்து முஸ்லிம்கள் மீதும் நிறைவாகவும் முழுமையாகவும் உண்டாகட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, இன்றைய தலைப்பு நம்மோடு ஒரு மாதத்தை தவிர 11 மாதங்கள் நம்மோடு இருக்கின்ற நம்முடைய தோழர், நம்முடைய நண்பர், நம்முடைய மாப்பிள்ளை சொல்லுங்க, யாரு? ஷைத்தான். இதுதான் தலைப்பு. நம்ம ஷைத்தானை சாதாரணமா நினைக்கிறோம், மிக மிக சாதாரண ஒரு நபர்னு நினைக்கிறோம். பல பேர் அறியாமையில சொல்லுவாங்க அல்லாஹ்வுக்கு சவால் விட்டவன். அது தவறு. அல்லாஹ்வுக்குலாம் யாரும் சவால் விட முடியாது. அப்படிப்பட்ட படைப்பு அல்லாஹ் படைக்கவும் இல்லை, படைக்க போறதும் இல்லை. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, அல்லாஹ்ட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி அனுமதி வாங்கியிருக்கான். என்னன்னு? நம்மளெல்லாம் ஷைத்தான் ஆக்குறேன்னு சொல்லி. வேற ஒன்றும் கிடையாது. நம்ம என்ன பண்றோம்? அவன் சொல்றதெல்லாம் தலையாட்டும். பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நம்முடைய வாப்பா எங்க பிறந்தாங்க? சொர்க்கத்துல. எங்க இருந்தாங்க? சொர்க்கத்துல. இல்லையா? அங்கேயே கை வச்சுட்டான். உண்மையான பவர் ஹவுஸ் அதானே. எவனுக்கு நீ பவர் ஹவுஸ் சொல்றாங்க, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியுதுங்களா? பாபாவே பிடிச்சிட்டானா நம்மளை பிடிக்க மாட்டானா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எங்க அவன் சேர்த்துட்டான்? நல்லா 2 பேரையும் பிரிச்சு விட்டு, வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரத்தை தெளிவா அல்லாஹ் சொல்லுவான் பக்கரால, வலா தக்ரபா, நீங்க 2 பேரும் நெருங்காதீங்க. ஹாதிஹி ஷஜரத்தை, இந்த மரத்தின் பக்கம். நெருங்கினால் ஃபதகூனா மினல் ஸாலிமீன், நீங்கள் 2 பேரும், கணவன் மனைவி 2 பேரும், பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் அம்மா ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமும் மினல் ஸாலிமீன், அநியாயக்காரர்கள் ஆகிவிடுவீர்கள் என்பதாக அல்லாஹ் சொன்னா. இவன் என்ன சூழ்ச்சி செஞ்சாதீங்களா? இன்ஷால்லாஹ் முடிகிறதுக்குள்ள முடிஞ்சா சொல்றேன். ஏன்னா அது பழைய கதை, பழைய வரலாறு நமக்கு தெரியும். நிறைய விஷயங்கள் போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு தலைப்பா அடுத்த ஜும்மால என்னால கண்டினியூ பண்ண முடியல. எல்லாத்துக்குமே பார்ட் 2 வந்துருச்சு. நமக்கு பார்ட் 2 வந்தா இருக்கிற முசல்லி இருக்க மாட்டாங்க. பார்ட் 1 கேட்கறதுக்கே முடியல, பார்ட் 2 வேறையா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி, ஷைத்தான் நம்மோடு இருக்கிறானா இல்லையா? தூரமா உட்காந்துட்டீங்க, பக்கத்துல உட்காந்து கேள்வி கேட்பான் அப்படின்னா, யாரையாவது பார்த்து ஷைத்தான் கூட இருக்காங்கன்னா அப்படியே முறப்பானுங்க. எனக்கு குர்ஆன் மீது, ஹதீஸ் மீது ஈமான் இருக்குது, உங்களுக்கும் இருக்குது, அப்படிதானே? குர்ஆன் முழுக்க, ஹதீஸ் முழுக்க அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் நமக்கு சொன்னது என்னன்னா, நம்முடன் ஷைத்தான் இருக்கின்றான். இதை நம்ம ஏற்றுக்கொண்டு இருக்கின்றோம். ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கோவித்துக் கொள்ளலாம். சொல்லக்கூடிய நோக்கம் எங்கிருந்து நம்மோடு இருக்கலாம். ஒரு மாதம் அல்லாஹ் தூக்கி உள்ள போட்டுறான். அவனை பள்ளி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? புதுச பள்ளியா இருந்தாலும் சரி, பல ஏக்கர்ல உள்ள பெரிய பள்ளியா இருந்தாலும் ரமலான்ல சொல்றேன், லுஹருக்கு வர்ற இங்க வர வரைக்கும் முடியல. ஏங்க நான் இமாமுங்க வழி விடுங்க, இமாமா இருந்தா என்ன நமக்கு என்ன, நீயே லேட் ஆகுதுன்னு கேட்கிறாங்க. ஜம்ப் பண்ணி வர முடியும்? மணி 1 மணி தான் ஆகுது. 1 அழுது சொல்லுங்க. நான் மகிழ்ச்சியாக தான் சொல்றேன்.
அப்ப அந்த முசல்லிகள் முஃமின்கள் எங்க? எத்தனை ரமலான பார்த்திருக்கோம். ரமலான் கே முசல்மான் ஹை, சொல்லுங்க ரமலானுடைய முஸ்லீம்களே அப்படின்னு பேசிடலாம். அப்ப ரமலான்ல மௌத்தானாதான் நம்ம எங்க போவோம்? சொர்க்கத்துக்கு போவோம். 11 மாசம் சொல்லி முடிஞ்சிடும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது என்னன்னு தெரியல, என்ன லாஜிக்னே தெரியல. நோம்பு வச்சா பள்ளியாசல் தொழுவணும், இல்லாட்டி ஆபீஸ்லயே ஒரு இமாம் வச்சு, அவர் இமாமுக்கு தகுதியான்னு கூட தெரியாது. சில பேர் இமாமுக்கு தகுதி வேணுமான்னு கேட்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? தகுதின்னு சொன்னா தொழுகையுடைய முறைகள் நன்றாக தெரிந்திருக்க வேண்டும், ஒது சரியா செய்ய தெரிந்திருக்கணும், குளிப்புடைய கடமை அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். அவர் ஒருவேளை குளிப்பு கடமை உள்ளவராக இருந்திருந்தா குளிப்புல பாருங்க எத்தனை பேருக்கு தெரியாது தெரியுமா? தெரிஞ்சவங்களும் இருக்காங்க. 3 தான். என்னென்ன சொல்லலாம்? மூக்க சுத்தப்படுத்துறது, வாய் கொப்பளிக்கிறது, தலையில இருந்து கால் வரைக்கும் அந்த குளிப்புடைய நீயத்துல ஃபுல்லா தண்ணிய செலுத்துறது. சரி, ஷைத்தான் எங்கிருந்து நம்மோட இருக்கிறான் தெரியுமா? எந்த வயசுல வர்றான்? வயசு வந்த பிறகா? பொதுவே எத்தனை வயசுல கடமையாகுது? வயசு வந்த பிறகு தானே. நம்ம எந்த வயசுலாம் வந்திருக்கோம் அப்படின்னு நீங்க கேட்பீங்க. ஆண்களுக்கு அது 14, 15 அந்த அறிகுறி தெரியும். புரிஞ்சுங்களா? அங்கிருந்தா தொழுகை கடமை. அப்படிதானங்க. 2 வயசு பையனுக்கு 3 kgயா அப்படியே பின்னாடி போறான். அந்த பேக பின்னாடி தள்ளுது, தூக்கத்தோடையே போறான், அழுதுகிட்டே போறான். இந்த வயசுல மதரசா தான் சந்தோஷப்படலாம். ஆனா நாங்கெல்லாம் கஷ்டப்படணும். வேறு விஷயம். பானா அப்பான்றான், தானா அத்தான்றான். நான் என்ன பண்றது? ஏற்கனவே நம்ம கம்ப்ளைண்ட் வேற சரியா ஓது கொடுக்குறது இல்லைன்னு. சரி விடுங்க. சொல்லக்கூடிய நோக்கம், எந்த வயசுல ஷைத்தான் நம்மோடு இருக்கின்றான்? நிக்காவுக்கு பிறகு, ஹஜ்ஜுக்கு பிறகு, உம்ராவுக்கு பிறகு, இல்ல இமாமத்துக்கு பிறகா? நாம் கருவில் வருவதற்கு முன்னாடியே ஷைத்தான் வந்துடுறோம். எங்க? கருவுல வருவதற்கு முன்னாடியே. நிக்கான தம்பதிகள் ஓதுவாங்கள ஒரு துவா, நம்ம அந்த நேரத்தில் போன் பண்ணுவான். மணி 11 மணிக்கு. அதுல கேப் துவா தர போதும். நான் எங்க இருப்பேன்? நம்மள மாதிரி அவங்க எங்க இருப்பாங்க? தூக்கத்துல இருப்பாங்க, உறக்கத்துல இருப்பாங்க. சில பேர் அவங்க இருப்பாங்க, சில பேர் அதனால பிஸ்மில்லா दो दुआ बा औज़ु बिल्लाह बोलो, शैतान चले जाएगा, बिस्मिल्लाह बोलो, काम शुरू कर दो. ஐஎஸ் முத்துற மாதிரி எப்படி? ஹவுஸ் பில்லா சொன்னா ஜெயித்தான் போயிடுவோம், பிஸ்மில்லா சொல்லி வேலை ஆரம்பிச்சிடு. அவ்வளவுதான். நீ உன்னை விட பெரிய ஆளி உலகத்துல யாரும் இல்லை. எவனையும் மதிக்காத. என்ன துவா ஓதுவோம்? ஜன்னிப்னி மினஷ் ஷைத்தானி வஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா. இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? யா அல்லாஹ் என்ன பாதுகாப்பாயாக ஷைத்தானை விட்டு. அதற்கு பிறகு நீ ரிஸ்க் தர இல்லை. இங்க ரிஸ்க்னா இங்க உணவு கிடையாது, ஃபுட்டு கிடையாது. அந்த குழந்தை ஆணோ பெண்ணோ உருவாக்கக்கூடிய குழந்தை இன்னும் ஷைத்தானை விட்டு வஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா. எனக்கு நீ குழந்தைய தருவியே, அந்த குழந்தையே ஷைத்தான் எதுவும் செய்யாம பார்த்துக்கோ சொல்ற துவா. அப்ப எங்கிருந்து ஆரம்பிக்கிறாங்க? நம்ம உருவாகிறதுக்கு முன்னாடியில. அதுக்கு ஆலமி அருவால இல்ல. ஆலமி அருவால இருந்திருந்தா நம்ம எல்லாம் முஸ்லீம் ஆயிருக்க மாட்டோம். ஆலமி அருவால எல்லா மூடி மொத்தம் எல்லாரும் முஸ்லீம் தான். ஆலமி அருவால எல்லாரையும் ஒன்னா சேர்த்து நல்லா கேட்டா இல்ல, அலஸ்து ரப்பிக்கும், உங்களுடைய ரப் யாரு? நான் ரப் இல்லையான்னு கேட்டான். எல்லாரும் சேர்ந்து சொன்னோம் கானு பலா, ஆமாம் என்று. அங்க எல்லாரும் முஸ்லீம் தான். வெளியே வந்ததுதான் யுஹபிதானிஹி வ யுனஸ்ஸிரானிஹி வ யுமஜ்ஜிஸானிஹி. பெற்றோர்கள் எப்படி இருக்கிறார்களோ அப்படி தன்னுடைய குழந்தைகளை மாற்றி விடுகிறார்கள். இப்ப ஷைத்தானுடைய தாக்குதல் முதல் இடத்திலிருந்தே வந்துருது. எங்க? நான் ஆழம் அருவா பிறகு வந்த. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அங்கிருந்து குழந்தை பிறக்குதுல,
நபி அவர்கள் சொன்னார்கள், எல்லாத்துக்கும் ஹதீஸ் இருக்கு, புகாரி முஸ்லிம் குர்ஆனுடைய ஆயத்துக்கள் சொல்றதுக்கு நேரம் இல்லை, அதனால அப்படியே தமிழை சொல்லிட்டு போறேன். எப்படி குழந்தை பிறந்த உடனே அழுகும், குழந்தைய பார்த்தது இல்லையோ, அழுகுமா இல்லையா? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, மாமின் பனி ஆதம மௌலூதுன் இல்லா யமுஸ்ஸுஹு ஷைத்தானு, ஷைத்தான் கில்லுமுறுனா ஃபயஸ்தஹில்லு சாரிஹன், அது கதறுமா அந்த குழந்தை. சஹாபாக்கள் சும்மா விடல, காலு யா ரசூலுல்லாஹ் இய்யாக்க, உங்களை தீண்டானா ஷைத்தான்னு கேட்டாங்க. நபி அவர்கள் நபி என்பதற்கு பல அடையாளங்கள் உண்டு, இதுவும் அது ஒரு அடையாளம். நஅம், என்னையும் கிள்ளுனா. வேற ரசூலுல்லாவே ஷைத்தான், ரசூலுல்லாஹ் அவர்களுக்கே ஷைத்தான் கிள்ளி இருக்கானா, இமாமா அவாமா தாயியா ஹாஜியா சொல்லிக்கிட்டே போங்க. நம்ம நினைக்கிறதுலாம் நம்ம பெரிய ஆள் கிடையவே கிடையாது என்பதை விளைவிக்கணும். ரசூலுல்லாஹ்க்கே ஷைத்தான் கிள்ளி இருக்கான் மாமு, புரியுதுங்களா? ஆனா அதுக்கு பிறகு நபி அவர்கள் சொன்னார்கள், வலாக்கின்னல்லாஹ, ஆனால் அல்லாஹ் என்னை பாதுகாத்து கொண்டான், எனக்கு நல்லது தவிர அவர் எதுவும் சொல்ல முடியாது இவனால, அல்லாஹ் அவனுடைய வாயை அடைச்சிட்டான், என் கூடயே இருக்கான், ஒன்றும் செய்ய முடியாது. நம்மளோட அப்படி கிடையாது. ஆனா இங்க இன்னொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும். இந்த ஹதீஸ் பார்க்கும் பொழுது புகாரிலும் இருக்கு, முஸ்லிம்லயும் இருக்குது. கைர மரியம வ இப்னிஹா, யார தவிர மரியம் அலைஹிஸ்ஸலாமும் அவருடைய மகன் யாரு, ஜீசஸ் சொல்லுங்க, இயேசுன்னு சொல்லுங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுங்க, ஈசப்ன மரியம். நம்ம பல பேர் நினைச்சிருக்காங்க ஜீசஸ் வேற, இயேசு வேற, ஈசா வேற. இங்க போய் நான் என்ன பண்றது? இந்த மாதிரி கூட்டம் இருக்கு நம்ம இல்லையே, புரியுதுங்களா? நமக்கு தான் ஈமான உப்பசலும் தெரியாது, முதுமனும் தெரியாது. சூரத்துல் ஃபாத்தியா கௌசர், சூரத்துல் ஃபாத்தியா இஹ்லாஸ், அதுக்கப்புறம் ஹலாஸ், இபாதத்து ஹலாஸ். எங்க கேட்ல நிற்போம். சரி, அப்படியா கேட்டுக்கு வெளியே போயிருந்தா நாளைங்க ஒன்றும் கிடையாது. அதே தொழில், அதே வறுமை, அதே கடன், அதே பிரச்சனை, அதே குழப்பம். அப்ப எதுக்கு அந்த அவசரம்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இவங்க 2 பேரை தீண்டல. யார தீண்டல? இந்த 2 பேரை தீண்டல. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எல்லாருக்கும் தெரியும், தெரியுமா தெரியாதா? பல சோதனைகள்ல ஒரு சோதனை, ஒரு வீட்டுல அடிமையா இருக்காங்க. அந்த வீட்டு பெண்ணு கதவெல்லாம் மூடிட்டு தவறான இடத்துல நெருங்குறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் முதல்ல ஓடல, கதறல, கத்தல. என்ன சொன்னாங்க தெரியுமா? மஆதல்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு தேடுறேன். என்ன அர்த்தம்? இது கதவு மூடி இருந்தாலும் அல்லாஹ் நினைத்தால் தான் பாதுகாக்க முடியும். நான் ஓடுறதால பாதுகாக்க முடியாது. எல்லா இடத்துலயும் துவாவை அல்லாஹ்வுடைய ரசூல் கொடுத்திருக்காங்க, நபிமார்கள் கொடுத்திருக்காங்க. ஏன் ஓடி இருக்கலாமே? உத்தமர் தானே யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அதை மாற்றுகிறதே கிடையாது. முதல்ல சொன்ன வார்த்தை மஆதல்லாஹ், இது குர்ஆனுடைய ஆயத். யூசுப் பேருக்கு எடுத்து பாருங்க. முதல்ல செஞ்ச வேலை மஆதல்லாஹ். நம்மளுக்கு வாழ்க்கை பூரா பிஸ்மில்லாஹ் அவ்வளவா தான், புரியுதா புரியலையா? முக்காவாசி முடிவு கேபா பிஸ்மில்லா போலியாக்கான்னு கேட்டு பாருங்களேன். बोलगा बोलबा அப்போ பிஸ்மில்லாஹி பிஸ்மில்லாஹி அவ்வலஹு அவ்வலஹு வாகிரஹு. என்ன முதல் ருக்குமானதான பிஸ்மில்லா வரணும். அதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. என்னன்னு நடுவில் கூட தான் சொல்லி இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பெரும்பாலும் ஷைத்தான் எங்க இருப்பான் தெரியுமா? அசுசியான இடத்துல இருப்பானா. அதுக்குதான் ரெஸ்ட் ரூம் நல்ல பேர் இல்லை இங்கிலீஷ்ல. எனக்கு முதல்ல தெரியல ரெஸ்ட் ரூம்னா ரெஸ்ட் எடுக்கிற ரூம்னு நினைச்சிட்டேன். ஏன் இங்கிலீஷ்ல தானே. அங்க போய் பகல் எதுவுமே ரெஸ்ட் ரூம் காணா, டாய்லெட்டை தவிர. அப்புறம் தான் சொன்னார் ஒருத்தர், ரெஸ்ட் ரூம்னாவே இங்கிலீஷ்ல டாய்லெட் தாங்கன்னு. என்ன மாதிரி நிறைய கேஸ் இருக்குது. சிரிக்கிறதுல நம்ம மாதிரி கேஸ் நினைக்கிறேன். பல்பாங்க இருக்கும். எனக்கு என்ன தெரியும்? நமக்கு பைத்தூர் கலான்னு தெரியும், மலம் ஜலம் கழிக்கக்கூடிய இடம்னு தெரியும், கழிப்பிடம் நல்லா இருக்கு. டாய்லெட்ல ஒரு ஃபேமஸ். அந்த இடத்துல ஓடுற துவா என்ன? குபுசி வல் கபாயிஸ். இன்னி அவங்க குபுசி வல் கபாயிஸ் எடுத்து பாருங்க. குபுஸ்னா கூட ஷைத்தான் தான், கபாயிஸ்னா கூட ஷைத்தான் தான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க,
وَقَدْ وُكِّلَ قَرِينُهُ مِنَ الْجِنِّ وَالْإِنسِ وَقَدْ وُكِّلَ قَرِينُهُ مِنَ الْجِنِّ وَقَدْ وُكِّلَ قَرِينُهُ مِنَ الْمَلَائِكَةِ. ஒரு மலக்கும் ஒரு ஷைத்தானும் நம்மோடு எப்பவுமே இருப்பாங்களாம். ஆனா ஷைத்தான் என்ன பண்ணுவான்? தீயதை தூண்டிட்டே இருப்பான். மலக்கு நல்லதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நம்முடைய மெயிண்ட் எப்படி வச்சிருக்கோமோ, எதுக்கு ஏற்ற மாதிரி வச்சிருக்கோமோ அப்படி ஆயிருக்கும். ரசூலுல்லாஹ் இருக்காங்க மஸ்ஜித் நபவியில. உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வரல. பசங்கெல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க மஸ்ஜித் நபவியில. அங்க சின்ன மைதானம் மாதிரி இருக்குது. அந்த அம்பு எய்த போட்டிலாம் நடக்குது. அதை தானே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கூட நானும் பார்க்கணும்னு விருப்பப்பட்டாங்க. அவங்க நபி அவர் மேல நின்று பார்க்குறாங்க. அந்த சம்பவம் கேள்விப்பட்டிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. படிக்கிறதா இல்லை, சாரி, கேள்விப்பட்டிருப்பீங்க. யாராவது சொல்ல ரீடிங் புக்ஸ் நோ, வாழ்க்கையில குர்ஆனே ரீடிங் இல்லை. இப்போ ஒரு மாசத்துக்கு பிறகு தமிழ்நாட்டில் எடுப்போம் இல்லையா? அந்த மாதிரிதான் வாழ்க்கை போயிட்டு இருக்கு இல்லையா? யோசிச்சு பாருங்க. அந்த காலத்துல படிச்சுக்கிட்டே இருப்பாங்க நம்முடைய வரலாறுகளை. நமக்கு நம்முடைய வரலாறுன்னு தெரியாது. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பார்த்துட்டு இருக்காங்க. ரசூலுல்லாஹ் அங்க இருக்காங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த இடத்துக்கு வந்த உடனே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க பாருங்க. அவங்கள செதறி ஓடினாங்களா பயந்து. ரசூலுல்லாஹ் சிரிச்சாங்க. யா உமர், உங்களை பார்த்து ஷைத்தானும் மிரண்டு ஓடுறாங்க. அப்போ அவங்க செஞ்சவங்க ஷைத்தான் சொல்ல வரல. ஷைத்தானே ஓடும்போது இவங்க ஓட மாட்டாங்களா? ரசூலுல்லாஹ் இருக்காங்க ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. நான் ரசூலுல்லாஹ் குறைத்து சொல்லல, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதே மாதிரி பள்ளியில ஒரே சத்தம். உமர் ரலியல்லாஹு தஆலா வந்தோட சைலண்ட் ஆயிடுச்சு. ஏன்? நபிமார்களுடைய மனைவிமார்கள் ரசூலுல்லாஹ்ட்ட பேசிட்டு இருக்காங்க. நீ கொடுக்குறதெல்லாம் பத்தலை எங்களுக்கு சாப்பாடுக்கு, அப்படி நீங்க கொடுக்குற சம்பளம் எங்களுக்கு பத்தலை, எனக்கு அதுல கூட்டி கொடுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட பேசிட்டு இருக்காங்க. தர்க்கம் செஞ்சுட்டு இருக்காங்க, வாதாடிட்டு இருக்காங்க. சொல்லப்படுது பல நாட்கள் நபி அவர்கள் மனைவிமார்கிட்ட பேசல. இந்த விஷயம் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு தெரிஞ்சவனா அங்க வர்றாங்க. எல்லாரும் சைலண்ட். ஃபர்ரு மினல் உமர, உமரை பார்த்தோம் எல்லாம் அமைதியாயிட்டாங்க. வாங்க ஷைத்தான் எந்த அளவுக்கு பயங்கரமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நபி அவர்கள் சொன்னார்கள் லயப்ருக்கு லயஃபிர்ரு மின் உமர அஷைத்தான். ஷைத்தான் ஓடுறானா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பார்த்து. எனவே நம்மோட அவன் இருந்துகிட்டே இருக்கான். இருந்துகிட்டு தான் நமக்கு என்ன பண்றான்? ஒன்னு தொழுகையை கதா ஆக்குவான், இல்ல வீட்டுல தொழ வைப்பான், இல்ல ஆபீஸ்ல தொழ வைப்பான். இது சிலருக்கு தான். பலருக்கு அதான் செய்யலாம். போன வருஷம் இன்னொருத்த கதாலாம் கிடையாது. மாமு அவன் எவ்வளவு பெரிய ஷைத்தான் இருப்பான். கதாலாம் கிடையாதான். ரசூலுல்லாஹ் ஒரு யுத்தத்துல கதா இருக்கிறது என்பதற்கு இந்த சம்பவம் இருக்குது. ஒரு யுத்தத்துல லேட் ஆயிடுச்சு. பதர் ஓடி சென்றாங்க. அந்த இடத்தை விட்டு விலகி சென்று தொழுதார்கள். நபி அவர்கள் கதா செய்திருக்காங்க. இப்ப இருக்கக்கூடிய சில பார்த்த விட மாட்டேன். என்ன பண்றது? இந்த மாதிரிலாம் பத்துவா கொடுத்தா ஏற்கனவே நம்ம தொழு வர மாட்டான். கதா கிடையாது, அதா கிடையாது, பள்ளியில தொழ வேண்டிய அவசியம் இல்லை. யாரு அவசியம் சொன்னா சுண்ணத்துன்னு தான் நம்மளும் சொல்றோம். எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியோர்களே, ஒரு இடத்துல பெரிய ஒரு அடியார் இருந்தார்கள். குர்ஆன்ல சொல்லப்பட்ட சம்பவம் சொல்றாங்க. சூரத்துல் ஹஷர்ல இருக்குது. எப்பவுமே சுஜூதுல இருப்பாராம். எங்க இருப்பாரு? சுஜூதுல, சஜ்தால இருப்பாரு தனிமையா. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய 3 வாலிபர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாது போகணுமே, தங்கை வீட்டுல இருக்காங்களே நினைச்சிட்டு என்ன பண்ணாங்க, தங்கச்சி எங்க விட்டுட்டு போறது அப்படின்னு நினைச்சு இவர் நல்லவனா தெரிகிறாருன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போறாங்க. அதுக்கு தனிமையான ஒரு இடத்துல அவங்க தங்கி இருக்காங்க. இவர் தான் உணவு கொடுப்பார். ஷைத்தான் வந்தான். உணவு கொடுக்குறிய அவங்க சாப்பிட்டாங்களா இல்லையா நீ கேட்டியான்னு. அமானிதம் தானே, ஹஷர்ல சொல்லப்பட்ட சம்பவம். இவர் கேட்டார், அஸ்ஸலாமு அலைக்கும், சாப்பிட்டீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் நான் சாப்பிட்டேன். வேற ஏதாவது தேவை இருக்குதா? இப்படியே பேச ஆரம்பிச்சவரு ஷைத்தான் மறுபடியும் வந்தான். இவ்வளவு பெரிய அடியானா இருந்துட்டு வெளியே நின்று பேசுறீங்க, மற்றவங்க பார்த்தா என்ன சொல்லுவாங்க? வெளியே நின்று டீ கூட குடிக்க முடியாது நம்மள மாதிரி ஆள. அதுல வெளியே டீ குடிக்கிறாப்பா. என்னப்பா அதுல பசி இல்லையா, வயிறு இல்லையா,
என்னது இது? அதிரத்த மலக்கா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் என்ன தொழில பொதுவாகவே சொல்லப்படுகின்ற ஒரு குற்றங்கள். எப்ப பார்த்தாலும் ஹோட்டல்ல உட்கார்ந்து இருக்காரு. வரவு செலவுக்கு பாப்பான்னு நினைக்கிறேன். என்ன பண்றது? இப்படி கொஞ்சம் கொஞ்சம் உள்ள போக ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியும். தவறு நடந்து விட்டது, குழந்தை உண்டாயிருச்சு, குழந்தையோட இருக்காங்க. அவங்க ஜிஹாதுல வரல. வரக்கூடிய நேரங்கள் நெருங்கிடுச்சு. ஷைத்தான் சொல்றான், இந்த குழந்தைய பார்த்தா என்ன செய்வாங்க? ஒன்ன கொன்றுவாங்க. முதல்ல இந்த நல்லடியார் குழந்தைய கொண்டார். இப்போ மனைவி அந்த பொண்ணு தங்கச்சி என்ன பண்ணும்? அவங்ககிட்ட சொல்லிடுவாங்க. அவங்களையும் முடிச்சு ஷைத்தான் அவங்களையும் முடிச்சுட்டார். அவங்க வந்தாங்க. அவங்க வரும்போது சொன்னா, உடம்பு சராக இறந்துட்டாங்க, நான் தஃபன் பண்ணிட்டேன். அந்த பக்கம் போய் என்ன பண்ண, கணவனுக்கு வந்து இவெல்லாம் என்ன பண்ணா சொல்லி கொடுத்துட்டான். இந்த இடத்துல கபர் இருக்கு, பார்த்துக்கீங்க. நல்லடியார்களே, பெரியோர்களே, ஷைத்தான் இப்படித்தான் ஒவ்வொரு விஷயங்களையும் நிறைய விஷயங்கள் இதை கேட்டகரியா சொல்லியிருக்காங்க. சொல்றது நேரம் இல்லை, சொல்லி ஆகணும். என்ன செய்யறது? அதாவது நம்மள வந்து என்ன பண்ணுவான்னா, தல்பீஸ், தஸ்ஈல். ஃபர்ஸ்ட் விஷயம் தஸ்ஈல். நம்ம செய்யக்கூடிய பாவத்தை அழகா காட்டுவான். குர்ஆன்ல ஆயத்து இருக்கு. அப்பமா ஜுக்கியலஹு சூஅ அமலிஹி. நம்ம பொய் சொல்லுவோம். அந்த பொய் சக்சஸ் ஆயிருக்கும். என்ன மாதிரி விஷயம் நடந்து வருமா? பதவி உயர்ந்திருக்கும். எப்படி இந்த தாதாபுரம்ல போய் பதவி உயர்ந்துல, எவனை பத்தியாவது பத்த வச்சா அவன் பதவி உயர்ந்துடும். நல்ல கிட்ட பதவி இறங்கிடும். நான் தெரியலையே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. செய்யலாமா? ஒருத்தருடைய ரிசுக்குல கை வைக்கலாமா? நீ ஒருத்தருடைய ரிசுக்குல கை வச்சா அல்ல முதல்ல கை வைக்க மாட்டாரா? இந்த ஈமான் இல்லைன்னு நம்ம என்ன முஸ்லீம்ங்க. ஒருத்தர் கெடுத்து வாழக்கூடாது, கொடுத்து வாழணும். நம்ம செய்யக்கூடிய தவறுகளை அழகுபடுத்தியே காட்டுவான். நீனா ஜும்மாவுக்கு போற, ஆனா ஜும்மாவுக்கு கூட வர்றதில்லை, பெருநாள் தான் வரான். எப்படி? இன்னொன்னு தல்பீஸ், குழப்புறது. சுண்ணத்தா பர்தா, சுண்ணத்தா 8 20 குழப்புறது. உதாரணமா சொன்னேன். அடுத்தது என்னன்னா தள்ளி வைக்கிறது. இப்போதானே 4 ஆயிருக்குது, அசருக்கு 5 தானே ஆச்சு. 6:35 வரைக்கும் இருக்கு டைம். எப்படி? 6:35 வரைக்கும். இந்த 6:35 தான் HR கூப்பிடுவான். கனி மெட்டாபில் அப்படின்பா. நான் போய் மாட்டிக்குவாரு. சொல்லுங்க சதா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 6:36 தள்ளி போடுவோம். இப்போதானே நம்ம வந்து இப்போதான் உழைக்கிற வயசு. இப்பவே தஹஜுதா. இப்பவே தஹஜுதாவா? அப்ப எப்போ? குத்தி உண்டும் போதா? அது வரைக்கும் இருப்போமா? 21 வயசு பொண்ணுஜி பாலவாக்கத்துல 3 வாரம் 2 வாரம் முன்னாடி இறந்துருச்சுஜி. கல்யாணம் ஆகாத பொண்ணு ஆனிமா. என்ன பொண்ணுதானே? குரோம்பேட்டையில லாரி கீழே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மவுத்துக்கு வத்தும் இல்லை, நேரமும் இல்லை, வயதும் இல்லை. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். தஸ்ஈப், நல்லதுதான் செஞ்சோம்னா அவ்வளவுதான் ரொம்ப ஏமாந்தவன்னு சொல்லுவாங்க. எப்படி? கொடைவெல்லாம் ஒருத்தர் இருப்பான், எவனாவது அவனை பார்த்து ஏமாந்தவனா இருக்கே, எல்லாம் அண்ணனுக்கும் தம்பிக்கும் தங்கச்சிக்கும் அக்கா கொடுத்துட்டு போயிட்டு ஒண்ணு இல்லையே, ஏமாந்தவனா இருக்கே. யார் ஏமாந்தவன்? வாங்கிட்டு போனான்னு பாருங்க, அவன் தான் ஏமாந்தவன். கொடுத்தான் பாருங்க, அவன் அல்லாவுடைய நேசர். உண்மைதானே? உண்மைதானே? இப்படி சொல்லி சொல்லி அதே மாதிரி இன்னும் சொல்லுவான். ரொம்ப பாவத்துக்கு தான் நிராசையாக்கி விட்டுருவான். ஒன்னெல்லாம் எல்லாம் மன்னிக்கவே மாட்டான், தெரியுமா? எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியோர்களே, நான் கடைசியில சொன்னேன், முதல்ல சொல்லும் போது 2 பேரை மட்டும் சீண்டல. யார் யாரு? அப்போதான் நான் சஜ்தாக்கு போனேன். அந்த டைம் நீங்க கேட்டுட்டீங்கன்னா என்ன பண்றது? நீங்க எப்போ ருக்கு போறீங்களோ பதில் சொல்லவா? சொல்லுங்க ஜி. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஏன் தெரியுமா? மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அம்மா சூரத்துல ஆலி இம்ரான் ஒரு சூறா இருக்குது, அத்தியாயம் இருக்குது. இந்த ஆலி இம்ரான் இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்கதான் மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாப்பா. அவங்க மனைவி தான் இம்ராத்த ஆலி இம்ரான். அவங்க நேர்ச்சை பண்ணாங்களாம், எனக்கு ஒரு ஆண் குழந்தை புரியா அல்லாஹ், நான் என்ன பண்றேன்? அல்லாவுடைய பாதலை விட்டுறேன், குழந்தைய விட்டுறேன், எப்பவுமே அல்லாவுடைய வேலை செய்யணும். நிரந்தர தாய்.
ஹமேஷா சில்லா நிரந்தர தாய் அப்படின்னு சொல்லிட்டு நேர்த்த பண்ணாங்க. ஆனா பிறந்தது என்ன? மரியம் அலைஹிஸ்ஸலாம், பெண் குழந்தை. பெண் குழந்தை விட முடியாது இல்லையா? அப்படி மகரம் இல்லாத வெளியே போகக்கூடாது இல்லையா? மகரமோட வெளியே போனாலே சில கணவன் சந்தேகப்படுறாங்க, அண்ணன் கூட போன கூட பிறந்த அண்ணனா, கூட பிறந்த அண்ணனா போகல. சரி, இப்ப இந்த மாதிரி சூழ்நிலையில அப்போ அவங்க மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய தாயார் இம்ராத்தே ஆலி இம்ரான் துவா செஞ்சாங்களாம். என்னன்னு, ஏன் பிள்ளைக்கும் என் பிள்ளை கூடிய சந்ததிக்கும் இன்னி அஈதுஹா பிக்க மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், குர்ஆனுடைய வசனம். ஷைத்தானுடைய தீங்குகளை விட்டு காப்பாற்றியா அல்லாஹ் அவங்க துவா செஞ்சாங்கன்னா, அவங்க துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கிட்டு ஷைத்தான் கில்றதை விட்டு காப்பாத்திட்டான். அதனால கணவரே இல்லாத அந்த அற்புதத்தை அல்லாஹ் கொடுத்தால மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு. அதுக்காக இல்லை, அப்படிப்பட்ட ஒரு தீதேவின்னு சொல்ற ஷைத்தானே தொடர்னா எப்படி இருப்பாங்க அவங்க? கூட இருக்கான் இல்லையா? அது ஒரு எச்சரிக்கையா இருக்கணும். அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியோர்களே, ஷைத்தான் எந்த அளவுக்கு பவர் இருக்குதுன்னா அல்லாஹ் கொடுத்திருக்க பவர் தான். இன்ன ஷைத்தான மினல் இன்சானி மஜ்ரத்தம், ரத்தத்துடைய ஓட்டம் இருக்குல்ல, நரம்பு, அங்க உட்கார முடியுமா ஷைத்தான்? நான் சொல்லல, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க. அப்போ அதனால தொழுகையிலையும் இருக்கான், பப்பூஸ்லயும் இருக்கான், டாய்லெட்லயும் இருக்கான். அங்க இருந்தா பரவாயில்ல, இங்கேயும் இருக்கான். தயவு செய்து ஷைத்தானுக்கு அடிமையா வாழக்கூடாது. கடைசி வரைக்கும் போராடுவானா. இமாம் அஹ்மத் பின் ஹம்பல சக்கராத் நேரத்துல சொன்னானா, எப்படியா நஸ்ரானி ஆயிரம் கெஞ்சுறானா. ஏன்னா எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்து நீங்க ஜெயிச்சுட்டே இருந்தீங்க, இதான் கடைசி லாஸ்ட் ஒன் டே மேட்சுக்கு போக போறீங்க, நீங்க நிக்கிறானா. நஸ்ரானி ஆயிருங்கன்னு கெஞ்சுறானா. ஆன பிறகு என்ன பண்ணுவாங்க, இன்னி பரியும் இருக்க, உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, இன்னி அசாஃபுல்லாக, நான் அல்லாஹ்வை பயப்படுறேன்னு சொல்லுவானா. ஒவ்வொருத்தரையும் கெடுத்துட்டு இப்படிதான் பேசுவானா. பச்சை துரோகி, அவனை கூட வச்சிருக்கோம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதனால எந்தெந்த தொழுகை நேரம் இருக்குதோ, எங்க இருக்கிறோமோ, எல்லா இபாதத்துக்கள் மக்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகள்ல கொஞ்சம் யோசிக்காது. முதல்ல ஒரு நல்ல எண்ணம் இருக்கு பாருங்க, அதான் மலக்குடைய எண்ணம். அது அப்படியே பொறிச்சு 10,000 ரூபாய் கொடுக்கலான்னு சொல்லுவான், அது 1000த்துல நிற்பான். அதுவும் நான் 100 ரூபாய் கொடுத்த கடைசி சும்மா போய் பார்த்துட்டு வந்துடலான்னு முடிவு பண்ணிடுவான். ஆமீன். வாசுதா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சொல்கின்றவன் சொல்லுகிறோம். Thank you.